Hi friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல மறுபடியும் இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம பார்க்குற ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா Whirlpool டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், நான் இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ். சோ உள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, அது எங்கெங்க லொகேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு ஒரு வீடியோ. இது வந்து அவுட்டோர் சைடுங்க. வெளியில வந்து கம்ப்ரசர் அண்ட் அவுட்டோர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். வெளி சைடு கம்ப்ரசர்ல பாத்தீங்கன்னா PTC OLP கனெக்ட் பண்ணிருக்காங்க, ப்ளஸ் கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் as usual நார்மல் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ்ல உள்ள மாதிரியே தான். PTC பாத்தீங்கன்னா கெபாசிட்டர் கனெக்ட் பண்ற மாதிரி PTC ரிலே 4 போல் வரும். OLP எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் OLP கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வெளியில் வருது. மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜஸில் பார்த்தீங்கன்னா டைமர் வந்து வெளியில் இருக்கும். இந்த Whirlpool மாடலில் பார்த்தீங்கன்னா டைமர் வெளியில் இல்லைங்க, உள் சைடு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டாப் டோருங்க, ஃப்ரீசர் இருக்க பக்கம். ஸோ இதில் வந்து உள்ளே வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் அது இதுன்னு இருக்கும், எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏர் கண்ட்ரோல் ஸ்விட்ச். அது கீழே வந்து ஏர் எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க தெர்மோஸ்டாட்டு. ஃப்ரிட்ஜில் தெர்மோஸ்டாட் வந்து இந்த இடத்துல இருக்குது டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு. ஸோ இந்த தெர்மோஸ்டாட் வந்து நம்ம இதில் வந்து டீஃப்ராஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வராதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா காய்கறி ஷெல்ஃப்ஸு எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. சேம் கிட்டத்தட்ட சிங்கிள் டோர் மாதிரியே தாங்க இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃப்ரீசர் உள்ளே கழட்டி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படிங்கிறது, இங்கே எங்கெங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் Whirlpoolல. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. ஸோ அதனால் இது எனக்கு ஃப்ரிட்ஜு கிடச்சிது, சர்வீஸ்க்காக பார்த்தேன். ஸோ அதனால் எங்கெங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டலாங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு வீடியோ. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க கவரை கழட்டியாச்சுங்க. ஸோ இப்போ இது உள் சைடு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எவாபரேட்டர் ஃபேன் தாங்க இருக்கும். ஸோ இது வந்து AC 230 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற எவாபரேட்டர் ஃபேனு. ஸோ எல்லாமே கனெக்டர் டைப்பில் தான் வரும். மேக்ஸிமம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் எல்லாமே கனெக்டர் டைப்பில் தான் இருக்கும். நம்ம வந்து எதாவது ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஒயரை கட் பண்ணி ஒயரிங்லாம் சேஞ்சஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் மாடல் டைமர், சேம் மாடல் மோட்ரு எல்லாமே வாங்கினோன்னா அப்படியே வந்து கனெக்டர் டைப் தான், கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் டேப்பு டை தான் கட்டியிருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பேனலை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபேன் ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னா கூட இப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணி கழட்டி பார்த்துக்கலாம். ஸோ Whirlpool ஃபேன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுவும் ஆக்சுவலாக ஆனால் AC 230 ஒர்க் ஆகிற ஃபேன் தான். ஸோ நெக்ஸ்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இது அலுமினியம் காயில் தாங்க இருக்குது. எவாபரேட்டர் காயில் வந்து எல்லா இடத்துலையுமே அலுமினியம் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து உள்ளே இப்போ நம்ம காட்டுறது வந்து பைமெட்டலுங்க. பைமெட்டல் ஒவ்வொரு ஃப்ரிட்ஜுக்கும் ஒவ்வொரு மாடலில் வருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்ச பைமெட்டல் வேறு மாதிரி இருக்கும், கவரில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அலுமினியம் காயிலுக்கு கீழே, எவாபரேட்டர் காயிலுக்கு கீழே பார்த்திங்கன்னா டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் இருக்குங்க. ஸோ இது நான் காமிச்ச கிளாஸ் ஹீட்டர் தான் இதில் இருக்குது. ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் காயிலோடு சேர்ந்து வருங்க ஹீட்ரு. கிளாஸ் ஹீட்டராக இல்லாமல் பிளேட் ஹீட்டர்லாம் வரும். ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வருங்க. ஸோ அது எங்கெங்கே இது பண்ணியிருக்காங்க, லொக்கேட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பைமெட்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாடியோட கிளிப் டைப்பில் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் எவாபரேட்டரோட எண்டில் வந்து இந்த பைமெட்டல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பைமெட்டல் கனெக்ட் பண்ணல, சும்மா கிளிப்பு மாதிரி லாக் டைப் தான். ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிக்கும். ஸோ அது வந்து டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா இது தெர்மல் ஃபியூஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் உள்ள மாதிரி தெர்மல் ஃபியூஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒரு கவரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரிட்ஜுக்கும் பார்த்திங்கன்னா ரேட்டிங் வந்து கொஞ்சம் மாறுங்க. 70 டிகிரிங்கிறது 80 இருக்கலாம், 65 இருக்கலாம். அடுத்து வந்து கீழே பாட்டம் சைடு வந்துட்டோம். இப்போ பாட்டம் டோரை கழட்டி பார்ப்போம். இங்கே தான் டைமர் இருக்குங்க. டைமரு ப்ளஸ் தெர்மோஸ்டாட் எல்லாமே இருக்குது. ஃப்ரீசர் பல்பும் இருக்குது. இங்கே தான் லைட்டு லேம்ப் இங்கே தான் இருக்குது. ஸோ இது கம்ஃபர்டபுளாக வந்து இன்னரில் கொடுத்துருக்காங்க. பார்த்தா வந்து டக்குன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, டைமர் எங்கே இருக்குன்னே பார்க்க முடியாது. ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து கவரை கழட்டியாச்சு. ஸோ இதுவும் எல்லாமே பார்த்திங்கன்னா கனெக்டர் டைப் தாங்க. நம்ம வந்து இதில் ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா இதே மாடல் எடுத்துகிட்டு போய் வாங்கினோன்னா நமக்கு எந்த ஆல்ட்ரேஷனும் தேவையில்லைங்க, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்ம ஒயரிங்கை ட்ரேஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒயரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறது வந்து டைமருங்க. இதுவும் கனெக்டர் டைப் தான். மேலே பார்க்குறது இது வந்து தெர்மோஸ்டாட்டு. ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 பின் கனெக்டர் தாங்க. மேல் ஃபீமேல் ஜாக் இருக்குது. ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துடலாம். டைமர் ஆஸ் யூஷுவல் எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் வர மாதிரி தாங்க இருக்குது. பட் ஆனால் இதில் ஒயரிங்கில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ மேலே இருக்க இந்த தெர்மோஸ்டாட் பார்த்திங்கன்னா இதில் வந்து டீஃப்ராஸ்ட் ஆப்ஷன் வராதுங்க. ஏன்னா டீஃப்ராஸ்ட் டைமரு ஹீட்ரு எல்லாமே இருக்கிறனால இதில் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணுற மாதிரி பட்டன்லாம் கிடையாது. ஒன்லி அட்ஜஸ்டபிள் நாப் மட்டும்தான் வரும். ஸோ டைமருக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இது ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம வந்து டைமர் இது ஏதாவது சோக்காக இருந்ததுன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கான சின்ன நாபு வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்குங்க. ஸோ இந்த டைமர் வந்து மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வந்து பின்னாடி கம்ப்ரஸர் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. பட் வேர்ல்பூலில் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க, கீழே செல்ஃப் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ தெர்மோஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒயரிங்குமே இல்லைங்க, 2 ஒயர் தான், இன் அவுட் தான். இப்போ இந்த இடத்துல தாங்க அழகாக லொக்கேட் பண்ணியிருக்காங்க, இருக்கிறதே தெரியல இதில். இதுதான் ஃப்ரண்ட் சைடுங்க, டைமரோட ஃப்ரண்ட் சைடு. நம்ம வந்து இந்த டோரு லேம்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் அது பார்த்தா தெரியல. ஸோ இந்த டைமர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நாபு எதுக்கு விசிபிளாக கொடுத்துருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகுங்க. ஸ்ட்ரக் ஆச்சுன்னா நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம், அதுக்காக விசிபிளாக கொடுத்துருக்காங்க தெரியிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வேர்ல்பூலில் எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டமும் லொக்கேட் பண்ணியிருக்க இடத்த எல்லாமே காட்டிட்டேன். ஸோ அடுத்து ஒயரிங் டயக்ராம் பார்ப்போம். ஸோ இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக பெருசாலாம் சொல்லுங்க. இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம முன்னாடி பார்த்த ஃப்ரிட்ஜுக்கும் இதுக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குங்க. இந்த டைமரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழசில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பாயிண்ட் வந்து கம்ப்ரஸர் அண்ட் எவாபரேட்டர் ஃபேனுக்கு பவர் போவோம் கூலிங் சைக்கிளில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பாயிண்ட் வந்து ஹீட்டர் மோடுங்க, டீஃப்ராஸ்ட் ஹீட்டருக்கு பவர் போவோம். ஸோ இதில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கூலிங் மோடுங்க, கூலிங் சைக்கிள். ஸோ அப்போ வந்து கம்ப்ரஸருக்கும் எவாபரேட்டர் ஃபேனுக்கும் போகும், அப்படியே உல்ட்டாவாக வருது. மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த ஒயரிங் பார்க்குறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒயரிங்கை ஃபஸ்ட்டு எடுத்து நான் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.